இந்த கணக்கை கொஞ்சம் பாக்குறீங்களா? எதையும் பார்க்கக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்லை. சேகரை பார்க்காம என் மனசு ஒண்ணும் சரியில்லை. சரியா போச்சு. நீங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி அங்க என்னடா கேஸ் போட போறேன், அப்பாவை கோர்ட்டுக்கே எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் சமாதானம் பண்ணிட்டு வந்தேன். பெத்த பாசத்துல நான் உருகிறேன். அந்த பய கேஸ் போட போறேன். கேஸ் செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட கொடுக்க முடியாது, கண்டிச்சு சொல்லிவிடும். ஆத்திரத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே எழுதி பாடம் பண்ணிக்கிட்டு சொல்றாங்களே கடவுளே. ஏன் பணங்கா தலையா? கணக்கு தீர்த்தாதான் எனக்கு திருப்தி. ஐயா வச்சிரும், மறுபடியும் வீட்டுக்கு வந்து கந்தசாமி மகளுக்கு அவரத்தை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடித்தனத்தை நடத்த சொல்லு. இல்ல இருக்கிற சொத்தை வேற எவன் பேருக்காது எழுதி வச்சுட்டு நான் காசியோ ராமேஸ்வரம் போயிடுவேன்னு கண்டிச்சு சொல்லிடும். எஜமா, சின்னையாவை நீங்க ஒரு தடவை நேர்ல சந்திச்சு பேசிட்டீங்கன்னா எல்லாம் சமாதானமா முடிஞ்சிடும். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவங்க 2 பேரையும் நேர சந்திக்க வச்சு இன்னும் சண்டையை மூட்டா பாக்குறேன். நான் அந்த வேலை செய்யறேன். பெரியவங்க பேசும்போது என்ன குறுக்க பேசிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, நான் தம்பியை போய் கையோட கூட்டிட்டு வர்றேன். அவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாணிக்கம் உள்ள பெண்ணோ பயணம் இந்த வீட்டுல ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. சரிதாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. பலமான அடிதான். ஆனா ஆபரேஷன் செய்தனால இனி பயம் இல்லை. உங்க டிஸ்பென்சரியிலே அட்மிட் செய்துகிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நான் அங்கேயே வந்திருப்பேனே. சாரி டாக்டர், என் டிஸ்பென்சரியில பிரசவ கேஸ் மட்டும் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, மறந்துட்டேன். டாக்டர், கொஞ்சம் கியூர் ஆனதும் இந்த பேஷண்ட்டை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன், இந்த ஆளுக்கு வேண்டியவங்க ஒருத்தர் இல்லையா? இல்ல டாக்டர், வரும்போது இந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்தேன். இது பாருங்க. இக்கடிதத்தை படிப்பவருக்கு ஒரு விண்ணப்பம். எனக்கு உற்றார் உறவினர் இருக்கிறார்களா இல்லையா என்று தேட வேண்டாம். தேடி பயனில்லை. வாழ வகையின்றி நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். இதற்கு யாரும் பொறுப்பாளி அல்ல, அனாதை. ஓவர் ஃபெலோ, ரொம்ப கோழை மனுஷன் போல இருக்குது. இந்த ஆளுக்கு இந்த விபத்து வர்றதுக்கு காரணம் நான் தானே. அதனால இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது. ரொம்ப சரி, இந்த ஆளுக்கு ஆதரவு காட்டலன்னா மறுபடியும் அகால மரணத்துக்கு ஆளாயிடுவான். ஆமா, அப்ப நான் வரட்டுமா சார்? ஆல் ரைட். என்னத்தான் கேவலமா பேசுறாங்கன்னு எனக்கு ஆதரவு காட்டுற அத்தானையும் அவதூறா திட்டுறாங்களே. இதுக்கு அர்த்தம் தான் என்னப்பா? கரடு முரடான வழியை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாதை வந்தே தீரும்னு சொல்லுவாங்களே, அதை நாங்க பார்க்கவே முடியாதா அப்பா? அப்பா, ஏன் இங்க வந்த? தண்ணி சேர்ந்ததுக்காக வந்தேன். நம்ம வாழ்க்கையை போல வறண்டு போயிருக்கிற இந்த கிணத்துல வறுமையால பாதிக்கப்பட்ட நாம் எட்டி பார்க்கும் போது வெறும் கல்லு மண்ணும் தான் காட்சி அளிக்குமே தவிர ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கௌரி, அது இருக்கட்டும், நீ எதுக்காக இங்க வந்த? அதுதான் எனக்கே புரியல. பைத்தியக்காரி, உன்னோட கஷ்டத்துல எல்லாம் நான் சரி பங்கு எடுத்துக்கிறேன். சாகிறதுல மட்டும் நீ சுயநலக்காரியா மாறலாம்னு நினைக்கிறியா? அது ரொம்ப தப்பு கௌரி, ரொம்ப தப்பு. சேகர் சார், சேகர் சார். யாரோ என்ன கூப்பிடாப்புல இருக்க. யாராவது கடங்காரங்களா இருக்கும். இல்ல, சத்தம் கொஞ்சம் இனிமையா வருது. ஆகையினால கடங்காரம் சவுண்ட் இல்ல. வா, தைரியமா போய் பார்க்கலாம். யார் தம்பி நீ? நீங்க தான் சேகருங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? இரும்பு பெட்டி கடை தனியாஜாரம்கிட்ட வேலை கேட்டீங்களாமே. ஆமா, என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு முடிவு செய்துட்டாரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆஹா, எப்பனே, நான் காலேஜில் படிக்கும் போது பெரிய பெரிய அறிவாளிகளுடைய பொன்மொழியெல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கஷ்ட காலத்துல காத்துல பறக்க விட்டுட்டேன். இப்ப நீ சொன்ன பாரு இந்த ஒரு வார்த்தை, அதுதான்ப்பா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பொன்மொழி. அப்ப நான் முன்னாடி போறேன். நான் பின்னாலேயே வர்றேன்ப்பா. கௌரி, 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 அதிர்ஷ்ட பிரைஸ் கிடைச்சவன் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி என் கால் 2 பூமியிலேயே நிக்க மாட்டேங்குது. நான் என்ன
என்னத்தான் இதெல்லாம்? கௌரி, இப்ப எனக்கு கட்டாயம் கண்டிப்பா நிச்சயமா வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே மறுமாசமே சம்பளம் கிடைச்சிடும். சம்பளம் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவேன்? வெறும் பட்டு புடவையா வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டி நான் அழகு பார்ப்பேன். தங்க நகையா வாங்கி வந்து உன் மேல பூட்டி இந்த கண்ணார கண்டு ரசிப்பேன். சாயந்தரம் ஆனோன்னு கௌரி அப்படின்னுவேன். நீ ஏத்தா அப்படின்னுவேன். வா பீச்சுக்கு போலாம் அப்படின்னுவேன். இருங்கத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னுவேன். ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா அப்படியே அப்படியே பீச்ல போவோம். இத பாக்குறவங்க எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. உடனே அவரு ஆஹா அப்படியா அப்படின்னு பொறாமையால மனசு புடுங்கி தேவாங்கு மாதிரி மூஞ்சிய கவுத்துக்குவார். இதோ போறேன் இருக்கிறேன். இந்த கஷ்டகால வேஷ்டி சட்டை எல்லாம் கழட்டி போட்டுறேன். ஒரு நல்ல கால வேஷ்டி சட்டை துவச்சு வச்சிருந்தா கொடு. வெட்டில வச்சிருக்கேன், நானே எடுத்துக்கிறேன். தெரிய மாட்டேங்குது. நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட வருஷம் 360 நாள் கேட்டாலும் ஒண்ணும் நடக்காது. உங்க அண்ணன் கிட்ட சொன்னாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. மனுஷன் இருக்கிற நிலவரம் தெரிஞ்சுக்காம மாங்கல்யம் கட்டணும் நிக்காதே. செவனேன்னு புறப்பட்டு வா, ஈஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாங்க, எங்க அண்ணனுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். அப்புறம் இவ்வளவு அழகான முகத்தை நான் பார்க்க முடியாது. என்னங்க பைல்வான் பந்து ரொட்டி இருக்கிறாருங்களா? யாரு அது? பன் ரொட்டி இல்ல காஞ்ச ரொட்டி இல்ல போயா. என்ன சொன்ன அண்ணே? பன் ரொட்டி இன்னும் வரலே. அவர் வந்த உடனே வாங்கன்னு சொன்ன. போயிட்டு வாங்க அண்ணே. அதானா என்ன பயலுங்கெல்லாம் வளைஞ்சு போய் நிக்கிறானுங்க. இந்த மாதிரி புறப்படு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தம்பதிகள் சமேதரா வந்துட்டா எங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, உங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, எங்க அப்பா ஒண்ணு சொல்ல முடியாது, யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. புறப்படு நீ. எனக்கு பயமா இருக்குங்க. ஓ நீ புறப்பட்டு தைரியமா வா. நீ அரசே வா, பயப்படாத வா. என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உடம்புக்கு? ஆஹா, பொய்யாரமான வேளையிலே நறுமணம் கமலும் நந்தவனத்திலே இயற்கையின் எழிலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன எல்லோரும் ஏன் இப்படி சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ நான் போறேன். டாக்டர், டோன்ட் வரி சுமதி, டோன்ட் வரி. தம்பி, உனக்கு அடிபட்ட சௌக்கியம் ஆயிடுது. நீ வீட்டுக்கு போகலாம். போறேன். எங்கே போவது? அதோ என் கண்மணி, ஆர்வேர் காதலி, அன்பின் பொக்கிஷம், நடை அழகி, ஆசனத்திலே அழகாக அமர்ந்திருக்கும் போது இவளை விட்டு நான் எங்கே போவது? சொல்லுங்கள். கமான் டெல் மீ. நீங்களே அனாதையின் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தீங்கல்ல, இப்ப கண்மணி காதலின்னு ஏன் உளறீங்க? உயிர் தோழா, நண்பா, என்னடா இப்படி உளறுகிறாய்? இவள் என் கனவிலே வந்த காதலி அல்ல, கற்பனையிலே சித்தரித்த ஓவியமடா. யாருங்க? அடே விஜயா, மாயாண்டி வெளியே போகாம பாத்துங்க. மண்டையில் அடிபட்டதுனால அந்த ஆளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ திங்க் சோ. இந்த பையனுக்கு பைத்தியமே தான். பாருங்களேன், என்ன பார்த்து காதலிங்கிறான், பொண்ணை பார்த்து நண்பாங்கிறான். சரி டாக்டர், இனிமே பைத்தியத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்களை செய்ய வேண்டியதுதான். யோசனை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுல என்ன புண்ணியம்? நீங்க போயிட்டு வாங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். ஆல்ரைட், நான் வரேம்மா. வரேன் சார். ஆல்ரைட், தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஏமா சுமதி, எங்க இருந்தோ வந்த அனாதை, இவனுக்காக நீ ஏமா இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிற? பேசாத பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில உண்மை விடு. அப்பா, நாம ட்ரீட்மெண்ட் செய்த பேஷண்ட நாமே குணப்படுத்தி அனுப்பலேன்னா அதுல நமக்கு என்ன கௌரவம்? மேலும் ஆதரவில்லாத அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அனுப்புறது? நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். இது பிறப்புல ஏற்பட்ட பைத்தியமே அல்ல, இடைக்காலத்துல வந்த பைத்தியம். இது குணமடைஞ்சே தீரும். அப்பா, நிச்சயமா சொல்றேன், இதை குணப்படுத்த என்னால முடியும். நீங்களா? நீ நடக்கிறது நல்லா இருக்குதா தம்பி? வீட்டுக்கு வாங்க தம்பி. பா டேய் பொய்யாமணி, நீ பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு என்னோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. இரும்பு பட்டி வியாபாரம் செய்யறாரே தனிகாசல முதலியார், ஆமா, அவர்கிட்ட மேனேஜரா வேலை பாக்குறேன்டா. இனிமே எந்த விதமான காரியத்துக்கும் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு. தம்பி நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, என்னால மறக்கவே முடியல. மாடிக்கு போனா உங்க ஞாபகம், சமையல் அறைக்கு போனா உங்க ஞாபகம், கரண்டி எடுத்தா உங்க ஞாபகம், ஊதுகார எடுத்து ஊதுனா உங்க ஞாபகம். தம்பி, அப்பா அங்க புலம்பிக்கிட்டு இருக்கார் தம்பி. வாங்க தம்பி. பொய்யாமொழி, நானும் கௌரியும்
சேர்ந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறது அப்பாவுக்கு இஷ்டம் இருந்தா இந்த நிமிஷமே நான் வீட்டுக்கு வர ரெடி. இதுக்கு பதில் சொல்றது தம்பி, ஐயாவும் நானும் கலந்துதான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஐயாவை கலந்துகிட்டே வந்து பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதை பத்தி யோசிக்கலாம். போயிட்டோம். முட்டாய் தம்பி, என் கையாலே காப்பி எத்தனை நாளாச்சு. அடே சண்டாளா பொய்யாமொழி, இந்த கூட கொடுக்குறேன். நீ செய்யற சாப்பாட்டை நான் என்னைக்கு நிறுத்தணும், அன்னையில இருந்து என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நீ செய்யற சாப்பாட்டை அப்பாவுக்கே போடு, சீக்கிரம் ஒரு காலி ஆகட்டும். போ. விளையாட்டு புள்ள. எஜமா, எஜமா, என்னடா இரும்பு பட்டி வியாபாரம் செய்யறாருங்களே தனியாஜல் முதலிய அந்த கம்பெனில நம்ம சின்னையா மேனேஜர் வேலை பாக்குறாருங்களா? என்ன கனியாச்சலம் முதல் கம்பெனில வேலை பாக்குறானா? ஆமாங்க. அடுத்தவங்க கிட்ட கை சேவம் பண்ணி நம்ம தம்பி சம்பளம் வாங்குதா? சேச்சே, இத கேக்குறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்த நாளே கிடையாது. இல்லை தேங்காய் தலையா, சும்மா இவன. இந்த சேகர் செய்யற கூத்த கேட்க கேட்க என் மூளையே உருகுதையா, மூளையே உருகுது. அது இருக்கட்டுங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம தம்பிக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு இந்த தனியாஜன முதலிக்கு என்ன யோக்கியதை இருக்கு? போய் வச்சலாம். வீடு இருக்க வாசல் இருக்க அந்த தரித்திரம் பிடிச்ச மாணிக்கம் உள்ள பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம பய கொழுத்து போய் உத்தியோகம் பார்க்கறான்னா அதுக்கு தனியாச்சலம் முதலி என்ன பண்ணுவான்? அவன் பெரிய மனுஷனா இருந்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லி வீட்டோட போய் இருக்கிறதா முறைன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான்ல. அதுவும் வாஸ்தவம் தான். உத்தியோகம்னு ஒண்ணு கிடைச்சதுனாலதான் வீட்டையும் மறந்துட்டான், பெத்த அப்பனையும் வெறுத்துட்டான், ஒரே அடியா அந்த பெண்ணை விடமாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், தம்பிக்கு இப்ப இருக்கிற வேலையையும் இல்லாம செய்துட்டா எண்ணி 4 நாள்ல வீடு வந்து சேரும். நீரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீர். அவன் வீடு வந்து சேர்ந்ததா தெரியல. இப்பவே போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வர்றனுங்க. எஜமா, சேரவும் விடாம வாழவும் முடியாம செய்தா சின்னையா என்னதாங்க செய்வாரு? இல்லை இல்லை உன்னத்தாண்டா, சமய சந்தர்ப்பம் தெரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வரும். ஆமா, சம்பளம் கொடுக்குற முதலாளி சொல்லட்டும் அந்த வார்த்தையை, நீங்க சும்மா இருக்கும். பாத்தீங்களா? என்ன இனிமே வாயை திறந்து தோலை உரிச்சு விட போயிட. கௌரி, பாத்தியா இதெல்லாம் என்னத்தான்? உனக்குதான் புடவை, ஜாக்கெட், துணி, பிஸ்கட், சாக்லேட், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம். இதெல்லாம் எனக்கு எதுக்கத்தான்? முதல்ல உங்களுக்கு சட்ட துணி வாங்கி கூடாதா? எனக்கு இப்ப எதுக்கு, பின்னால பாத்துக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த புடவை எடுத்துக்கிட்டு போய் நல்லா ஜம்முன்னு கட்டிக்கிட்டு லட்சணமா என் கண் முன்னால வந்து நில்லு பாக்கலாம். அந்தா இரு, பார், ஒண்ணு காமிக்க போறேன், தைரியப்படுத்தி மனச. ஆமா ஆமா ஆமா, மயக்கமாயிடாத, பணம் தான். இந்த பணத்தை பார்த்து நம்ம எவ்வளவு மாதங்கள் ஆகுது. ஜாக்கிரதையா கொண்டுட்டு போய் பெட்டியில வச்சு பூட்டு. ஏழைகளுக்கு சல்லி காசு தான் தங்க நாணயம், தெரியுமா? இரு. பாய் ஆண்ணு. ஆண்ணு ஆண்ணு. மணியும் விளைந்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே, பூவாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே. இணைந்தென்றும் வாழ்வோம் அன்பாகலாமே. பணம் வந்த போதும் பண்போடு தானே இணைந்தென்றும் வாழ்வோம் அன்பாகலாமே. மனத்தாலும் தீரே எண்ணாது நாமே குணத்தோடு வாழ்வோம் என்றும் மகிழ்வாயன் கண்ணே. மனத்தாலும் தீரே எண்ணாது நாமே குணத்தோடு வாழ்வோம் என்று
வா என் கண்ணே இனிப்பான தேனாம் நீ என்னாசி ராஜா கனிச்சாரும் பாலும் போலே ஆனும் என்றாணி பூவாமரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே பணத்தாசையே கொண்டு வீணாக நம்மை பழித்தோறும் பாராட்ட நாம் உயர்ந்தோமே இன்றே பணத்தாசையே கொண்டு வீணாக நம்மை பழித்தோறும் பாராட்ட நாம் உயர்ந்தோமே இன்றே இனிப்பான தேனாம் நீ என்னாசி ராஜா கனிச்சாரும் பாலும் போலே ஆனும் என்றாணி பொன்னும் மணியும் விளைந்ததே ஜீவாமுதம் கிடைத்ததே பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே பூவாமரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே. என்ன தம்பி, உங்களை முதலாளி அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாருங்க. இப்போ வரேன். கௌரி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கத்தான்? ஏதாவது வியாபார விஷயமா என்கிட்ட யோசனை கேட்கறதுக்கா இருக்கும். இதை வந்துடுறேன். சார், நான் ஒரு குற்றமும் செய்யலையே, ஏன் என்ன வேலையில இருந்து நீக்கிறீங்க? நீ ஒரு குற்றமும் செய்யல தம்பி. தனவந்தருக்கு நீ மகனா பிறந்ததுதான் தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ நம்ம கம்பெனியில வேலை பார்க்கறதுனால உங்க அப்பாவுக்கு ரொம்பவும் கேவலமா இருக்கான். ஓஹோ, அதனால உன்னை வேலைக்கு வைக்கப்படாதுன்னு எனக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. நான் ஒரு குற்றமும் செய்யாம இருக்கும்போது எங்க அப்பா சொன்னதுக்காக என்ன வேலையில இருந்து நீக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி வித்தியாசமா என்ன நினைக்காத தம்பி. உங்க அப்பா இந்த ஊர்ல பெரிய மிராசுதாரு, நான் என்னமோ சின்ன பிசினஸ்காரன். அவருக்கு விரோதமா நான் நடக்கலாமா? ஏதோ சமய சந்தர்ப்பங்கள்ல மணி பெறட்டுறதுன்னா அவர்கிட்ட தானப்பா நான் போகணும். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்காக நீங்க அந்த மிராஸ்தார பகைச்சிக்கவும் வேணாம், அப்படி பாக்குற இந்த உத்தியோகமும் எனக்கு வேணாம். வர்றேன். தம்பி உட்காரு, சொல்றத கேளு. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொல்ற பிரகாரம் கேளு. பேசாம உங்க அப்பா கிட்ட போய் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்க. அவர் எப்படி சொல்றாரோ அப்படி நீ நடக்கிறது தான் நல்லது. தேங்க்ஸ். உங்க புத்திமதிக்கு ஒரு கும்பிடு. இத்தனை நாளா எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சிங்களே, அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு. வர்றேன் சார். தம்பி சொல்றத கேளு, அவசரப்படுறைய. ஒரு மாசம் சம்பளம் உனக்கு இனாமா தர சொல்றேன், வாங்கிட்டு போ. சார், இனம் வாங்கி உடம்ப வளர்க்கிற ஜென்மம் இல்ல சார் நானு. வர்றேன். பை பை. இருந்த வீடும் போயிட்டுது. இனிமே நாம என்ன செய்யறது? அத்தா, கஷ்டத்துலதான் மனசை ரொம்ப கட்டுப்படுத்தணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஆமா கௌரி, நாம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நாம் இந்த ஊர்லயே இருக்க வேணாம். இங்க இருந்து அப்பா அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம மெட்ராஸ்க்கு போயிடலாவா? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வீழ்ந்தாரை கண்டால்
மறுக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடிட நினைக்கும் பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. ஐயா சும்மா இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. சும்மா உட்காருங்க, அதை வந்துட்டேன். ஆமா இல்ல நீ கலக்கப்படமாவும் தானே? ஆமாங்க. நான் ஏத்துறேன். சாரி, மன்னிச்சிருங்க. உன் பேர் என்னடா? என் பேரு அறிவழகன். என்ன அழகன்? அறிவழகன். என்னடா இது பேரெல்லாம் புதுசு புதுசா வச்சு ஊரை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பேரெல்லாம் அப்படிதாங்க. ஆமா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு வந்தேன். சீக்கிரம் சொல்றேங்க. சொல்லு. என்ன விரும்பி வந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்றாருங்க. அதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும். என்னடா சொல்ற? அந்த பெண்ணையே கூட்டிக்கிட்டு வர்றேன், அதே உங்ககிட்ட எல்லாம் சொல்லும். எல்லாம் பொய்யா முடி ஏனுங்க? அந்த பொண்ணையே கூட்டிக்கிட்டு வரானா? கேட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்க அப்ப என் மகன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னாரு. இப்ப பாத்தீங்களா? வணக்கம்ங்க. வணக்கம். யார் அது? இந்த ஊர்ல பயில்வான் பண்ருட்டின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தங்கச்சி தான் அந்த பொண்ணு. பேரு எழிலரசி. கடவுளே, என் மவன் தான் அப்படி போறான்னா என் கணக்கு பிள்ளை மவனும் அப்படி போகணும். ஐயா, உங்ககிட்ட தாழ்மையா கேக்குறேன். நாங்க 2 பேரும் பிரியப்பட்டு கல்யாணம் செய்துக்கலாம்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க இதை தடுக்கலாமா? பதில் சொல்லுங்க. அம்மா தாயே, முதல்ல நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடு, அப்புறம் ஐயா பதில் சொல்லுவார். முடிவா சொல்றோம். உங்ககிட்ட இவங்க அப்பா உத்தியோகத்துல இருக்கிறதுனால உரிமையோட கேக்குறோம். சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்படி இல்ல எங்க 2 பேரும் ஸ்டோரியும் டிராஜடி தான். எங்க லைஃபே ஸ்பாயில் ஆறதுக்கு உங்க கணக்கு பிள்ளைதாங்க ஜவாப்தாரி ஆகணும். எல்லாம் பொய்யா மொழி. ஏனுங்க? இந்த பொண்ணு என்னடா சொல்லுது? பதறாதீங்க. நான் தமிழ்ல சொன்னதை எழிலரசி இங்கிலீஷ்ல சொல்றா. காலம் கட்டு போச்சுங்க. ஐயா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. டோன்ட் கேர். எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னே இருந்து நடத்தி வைக்கணும். நீங்க இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டீங்கிற தைரியத்தை தான் நானும் என் வாழ்க்கை துணைவர் கூட வந்தேனுங்க. அடடா, கணக்குள்ள வந்துட்டாரு அரசி அப்பா. ஐயோ வச்சுலாம் ஓடுறது யாருன்னு பாத்தியா? யாரு கழுதுங்க? மனுஷன் எதுக்கு வரதோட தெரியாம முட்டி மோதிக்கிட்டு ஓடுதுங்க. என்ன நடந்தது? கால கொடுமை. ஏன் கால கொடுமை? என் வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டான் என் மாமன் சொன்னியே. இப்ப அவனே ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து என்ன முன்ன இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க முடிய சொல்றான். யாரது? என் மகனா? எங்க அந்த பையன்? உங்க கண்ணு முன்னாலேயே போறான், அப்புறம் இங்க வந்து எங்க என்னன்னு கேக்குறீங்க? இப்ப போனது என் மகனா? இல்லைங்க, கணக்கு பிள்ளையா மகன். நீ ஒரு இவன் சந்தர்பந்திரியா விளையாண்டுகிட்டு. அடா அயோக்கிய பயலே, உருப்படாத பையன், மகா வெக்க கராவில் இருக்குது. இந்தாங்க, எனக்கு இன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இப்பவே அந்த பயலை போய் என்ன ஏது எப்படிங்கிற விஷயத்த 2ல 1 முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். ஐயா வச்சிடும். அட போகும்போது தடுக்காதீங்க. அது இல்லையா, போன சமாச்சாரம் என்னாச்சு? அப்புறம் தான் வந்து சொல்றேன். இப்ப என்ன அவசரம்? தலைமுடி போகுது. எல்லாம் தனக்கு வந்ததான் தெரியும். எல்லாம் பொய்யாமொழி. ஏனுங்க? பெத்தவங்க வார்த்தைக்கு எதிராவே நடக்கணும்னு இந்த காலத்து பிள்ளைங்க பிறந்துட்டானுங்க. இந்த பயலுக்கு என் மாவன் எவ்வளவோ தேவை. இன்னும் போக போக பாருங்க. இந்தாடி, உன் மகன் அறிவு இருக்கானே, அறிவு. ஆமா. அந்த செக்கொலக்க அன்னைக்கு ஒரு பிசாசு இழுத்துட்டு வரல? பிசாசா? அதாண்டி, அன்னைக்கு இங்க இழுத்துக்கிட்டு வந்து எவ்வளவு எழிலரசி என்னமோ அரசினானு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க முதலாளி கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்கான். நானும் அதே நேரத்துல அங்க போனேன்னா 2 பேரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. சரிதான், சும்மா திட்டாதீங்க. பையனுக்கு புத்தி சொல்லி நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க சித்த பேசாம இருங்க. இந்தாடி, இன்னைக்கு எங்க முதலாளிய கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். அங்க போய்தான் என் திட்டத்தையும் முடிக்க போறேன். அதுக்குள்ள இந்த போய் என் பேரை கெடுத்துறான் போல் இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என் தங்கம். யாரவன்? தங்கம்மா? ஈயம்பித்தாளைக்கு பேர் சம்பளம் கொடுக்கறவன் கூட உன் மகனுக்கு காலெல்லாம் கொடுத்து எடுத்துக்கிற மாட்டான். தங்கம்மா, தங்கம். அவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வேலையை கவனிங்களேன்.
சரி, நான் பட்டணம் போயிட்டு வர்றது வரைக்கும் வேளா வேலைக்கு அந்த பயலுக்கு சோத்தை போட்டு நடு வீட்டுல ஒரு கயத்தை போட்டு கட்டி வை. வந்து நான் பேசிக்கிறேன். உட்காருங்க சார், உட்காருங்கம்மா. உங்க பேர்? யார் பேருமா? உங்க பேரு? என் பேர் சேகர். உங்க ஒய்ஃபினுடைய பேரு? கௌரி. உங்க நேட்டிவ் பிளேஸ்? செங்கல்பட்டு. இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கோம். மெட்ராஸ்ல எந்த பிளேஸ்? இன்னும் இடம் நிச்சயம் பண்ணல. கௌரி பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிக்ஸ் பண்ணணும். சரி, உங்க ஒய்ஃபை நாங்க இங்க அட்மிட் செய்துக்கிறோம். பிரசவத்துக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நர்ஸ், இந்த அம்மாவை அட்மிட் செய்துக்கோ. வாங்கம்மா. போ கௌரி. டாக்டர். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்னும் சீரியஸ் இல்லையே? நத்திங் சீரியஸ். உடம்புல பலம் இல்ல, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதெல்லாம் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தாயும் பிள்ளையுமா சௌக்கியமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரிதானே? டாக்டர், இவ்வளவு இறக்க குணம் படைச்சவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஒண்ணு இறக்கம் இல்லை, எங்களுடைய கடமை. இதுல ஒரு டானிக்கும் இன்னும் சில மருந்துகளும் எழுதியிருக்கேன். இதை வாங்கிட்டு வந்துடுங்க. டாக்டர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்பவே வேணுமா? பரவாயில்ல, மார்னிங் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், மார்னிங் வாங்கிட்டு வர்றேன். டாக்டர். என்ன? சும்மா சொல்லுங்க. என்ன? ஒண்ணுமில்ல, என் ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகணும். ஓ, தாராளமா பேசிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர், வெரி கைண்ட் ஆஃப் யூ. மேரி, கௌரி, டாக்டர் அம்மா 4-5 இன்ஜெக்ஷன்ஸும் டானிக்கும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தா, உங்ககிட்ட பணம் ஏது? இத்தனை மருந்து எப்படி வாங்கிட்டு வர போறீங்க? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் எப்படியோ மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. இங்க நான் தனியா இருக்கவா? தனியாவா? எத்தனை நர்சஸ் இருக்காங்க, எவ்வளவு பொறுப்பா கவனிக்கிறாங்க. டாக்டர் அம்மா பாத்தியா, எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட பேசினாங்க. நம்மளோட அதிர்ஷ்டம் தான் நம்மளை இங்க கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கு. நீ தைரியமா இரு, நான் வர்றேன். அத்தா. என்ன கௌரி? எனக்கு என்னமோ பயமா இருக்கத்தா. பைத்தியமே, ஏன் பயப்படுற? கடவுள் புண்ணியத்தில் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போயிட்டு வாங்க. குட்.